வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு சிவப்பு அரிசி மா புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த புட்டுக்கு நாங்கள் 2 வகையான மா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று சிகப்பு பச்சை அரிசி மா, மற்றொன்று அவித்த கோதுமை மா. அவித்த கோதுமை மா என்றால் ஆல் பர்பஸ் ஃப்ளோரை ஒரு 1/2 hour நாங்கள் ஸ்டீம் பண்ணி அதை சலித்து எடுத்துக்கொள்வோம். இதுதான் எங்களோட அவித்த கோதுமை மா. இந்த 2 மா யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த புட்டு நான் செய்ய போகிறேன். வாங்கோ. இன்றைக்கி நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் எல்லாம் அளந்தெடுக்க போகிறேன். 3 தடக்க அளந்து வெல்லமாக எடுத்துக்கலாம். 1.5 தடக்க சிகப்பு அரிசி மா எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 மாவையும் எடுத்திருக்கோம். தேவையான அளவு உப்பு மற்றும் சுடுதண்ணி. மாவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இனிமேல் நாங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் கிளறி விடுவோம். இப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விடுவோம். ஸோ இப்போ எங்களுக்கு தண்ணி போதும். பாருங்க, எல்லாம் தண்ணி மாவும் ஒன்றாக சேர்ந்துட்டு இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாவை இந்த மாதிரி நான் இந்த கப்பில் தான் குத்த போகிறேன் புட்டை. கொஞ்சம் மா தூவி நாங்கள் புட்டை கொத்தி எடுக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் இப்படி புட்டை ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் அவிச்சு எடுக்க வேண்டியது தான். புட்டுப்பானை என் ஃபேவரட்டான நீத்துப்பட்டி. ஸோ முதல்ல கொஞ்சம் தேங்காய்ப்பு போட்டுக்கலாம். இப்போ கொத்தி வச்ச புட்டையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ திறந்துட்டு நீங்கள் ஒரு தடவை இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜம்ப் ஆகும். அதுதான் அந்த பதம், கையில் ஒட்டாமல். ஸோ இப்போ அதை நாங்கள் ஒரு சுலகில் கொட்டி விடுவோம். கொட்டி சூடாக இருக்கும்போதே நீங்கள் அதை தட்டி விட்டுக்கொள்ளுங்க. ஆறிட்டண்டா இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வர கொஞ்சம் கஷ்டம். தேவையான அளவு தேங்காய்ப்பு போட்டுக்கொள்ளுவோம். ஸோ பருத்தித்துறை புட்டு ரெடி. நான் இன்றைக்கி இந்த புட்டுக்கு கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். செம்மையான காம்பினேஷன். நீங்களும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.